ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் 6 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். என்ன டாபிக் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். பேஜ் நம்பர் நம்மளோட புக் பேஜ் நம்பரில் 47 to 50, 47 to 50 வரைக்கான பேஜஸ் வந்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரையல் பேலன்ஸ். The primary purpose of drafting a trial balance is to ensure that there are no arithmetical error. இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன டிராஃப்ட் பண்ணுதுன்னா ட்ரையல் பேலன்ஸில் எந்த விதமான எரர், அரித்மெட்டிக்கல் எண் கணித எரர் அப்படின்னு எண் கணித எரர் அப்படின்னா தவறுகள் இல்லை அப்படின்றத வந்து நம்மளுக்கு நிரூபிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து, இட் இஸ் எ காலம் statement having 5 column, serial number, name of ledger account, ledger folio, debit amount, credit amount. இந்த 5 காலம் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட் டஸ் நாட் அப்பியர் இன் த ஆக்சுவல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இட் இஸ் யூஸ்வலி ப்ரிப்பேர்ட் அஸ் எ செப்பரேட் டாக்குமெண்ட்ஸ். செகண்ட் ஒன், it is prepared as on a particular date and not for a period. Third one, trial balance may be prepared at any time, say on monthly, quarterly, half yearly, or an annual basis. Fourth point, trial balance must be drafted at the end of every accounting year before the preparations of financial statement. Fifth one, if the books are arithmetically accurate, the total of the debit balance must agree with the total of the credit balance. Okay, seventh one, trial balance is only a prime facial evidence of the arithmetical accuracy of the books of account. ஓகே, இந்த 6 பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இதை தமிழ் மீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, செவன்த் பாயிண்ட் வந்து பட் நாட் எ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் அப்சல்யூட் அக்யூரசி. ஓகே, அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா 2 பார்ட்டாக இருக்குது. டோட்டல் மெத்தட், பேலன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டோட்டல் மெத்தட், இது வந்து பேலன்ஸ் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம சம்ஸ் பார்த்துடலாம். illustration 6, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்சஸ் ப்ரிப்பேர் எ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எப்படி உங்களுக்கு வந்து காலம் இப்படி 5 காலம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கும், அப்புறம் நேம் இருக்கும், அப்புறம் வந்து பர்டிகுலர்ஸ் இருக்கும், லெட்ஜர் ஃபோலியோ இருக்கும், டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட். இந்த இதுதான் ஃபார்மேட் பாக்ஸ். இப்போ நம்ம வந்து ஷார்ட்டாக கொஸ்டினை வச்சு பார்த்துட்டு போனால், கேபிட்டல் அப்படின்றது வந்து கிரெடிட்டு, சேல்ஸ் அப்படின்றது வந்து கிரெடிட்டு, அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து டெப்டார், கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஆல்ரெடி கிரெடிட்டுன்னு கொடுத்துட்டாங்க, ஸோ கிரெடிட்டு, பெட்டி கேஷ் வந்து டெப்டார், சேல்ஸ் லெட்ஜர் பேலன்ஸ் அப்படின்றது வந்து 1,20,000 அப்படின்றது இருக்குது. இது வந்து டெபிட் சைடு போடுறோம். சேல்ஸ் அப்படின்னா கிரெடிட் சைடு, லெட்ஜர் பேலன்ஸுன்னு வந்ததுனால அதை வந்து டெபிட் போடுறோம். இப்போ பர்ச்சேஸ் லெட்ஜர், இங்கே வந்து ஆப்போசிட்டாக இதே மாதிரி பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் வரும், இது வந்து கிரெடிட்டில் வருது. ஓகேவா? சேலரி அப்படின்றது பார்த்தோம்னா டெப்டார், அது வந்து ஒரு செலவு. கேரேஜ் இன்வேர்ட், அதுவும் செலவு தான், டெப்டார். கேரேஜ் அவுட்வேர்ட், அதுவும் அது வந்து கிரெடிட்ல வரும். ஓகே, கேரேஜ் கேரேஜ் அவுட்வேர்ட், அதுவும் டெபிட்ல தான் வரும். ஓகே, சாரி, டெபிட், அதுவும் செலவு தானே. ஓகே, டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்றது வந்து டெப்டார், செலவு. பில்டிங் அப்படின்றது சொத்து, டெப்டார். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்றதும் செலவு, டெப்டார். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து டெப்டார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிப்ரிஷியேஷன் வந்து டெப்டார் தான். கேஷ் அட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் டெப்டார். லோன் வந்து கிரெடிட்னு கொடுத்துட்டாங்க, ஸோ கிரெடிட், இதுவும் கிரெடிட் தான்.
பேட் டெப்ட் அப்படின்னா நம்ம டெபிட் சைடு போடும், இது ரெக்கவர்னு வந்திருக்கிறதுனால கிரெடிட் சைடு. ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. க்ளோசிங் ஸ்டாக்கு நம்மளுக்கு கொடுக்கல, க்ளோசிங் ஸ்டாக் வந்து என்ட்ரு பண்ண மாட்டோம். அதான் நோட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் வந்து அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் அப்படின்றது வருது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, சாரி, இந்த ஸ்டாக் அப்படின்றது வந்து டெபிட்டில் வரும், அசட், அது வந்து கரண்ட் அசெட்டில் வரும் இல்லையா, அதனால். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இது ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு 31 இருக்கே, 31 லாஸ்ட் டேட்டு தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. 31க்கு இந்த கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், 31 March 2022 இருக்கா, 31 March 2022 இருக்கா. ஸோ ஓப்பனிங் டேட்டு தான் இது, ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்றது வந்து கிரெடிட்டு, அக்யூர்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து டெப்டாரு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதும் டெப்டாரு, ப்ரொவிஷன் அப்படின்றது வந்து கிரெடிட்டு, ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்றதும் கிரெடிட்டு. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு, ட்ரையல் பேலன்ஸ், back for a quarter, January to March, record intern. ஓகே, இப்போ இதுவும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வரும். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படின்றதுக்கு நான் கீழே வந்து என்ன டெஃபினேஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒருக்கா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து டெப்டார், ஏன்னா அது வந்து டெப்டார் எக்ஸ்பென்சஸ், அதனால. க்ளோசிங் ஸ்டாக் அது வந்து டெப்டாரில் வரும், சன்ட்ரி டெப்டார்ஸும் டெப்டார் தான். ஓகே, சன்ட்ரி கிரெடிட்டார், பேர்லேயே கிரெடிட் இருக்கு, கிரெடிட். ஃபிக்ஸட் அசெட் வந்து டெப்டார், ஓப்பனிங் ஸ்டாக் வந்து லோ. ஓகே, எக்ஸ்பென்சஸ் வந்து டெப்டார், சேல்ஸ் வந்து கிரெடிட், கேபிட்டலும் கிரெடிட். ஓகே, ஓப்பனிங் ஏன் எடுக்கலைன்னா இதாக இருக்குது, ஓப்பனிங் இருக்கா, முடிஞ்சிருச்சா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like and share your friends. Still, if you have any doubts, please comment. I will try to reply within 24 hours.